ஆவியின் திருப்பெயராலே ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் அன்பு நிறைந்த நல்ல தகப்பனே, மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதமான மே மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து வழிபாட்டிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய திருமணநிலையிலே திருச்சபைகளாய் ஒன்று சேர்ந்து உம்மை துதிக்க உம்மை ஸ்தோத்திரிக்கின்றவும், ஆண்டவர் கொடுத்த இந்த நாட்களிலே உம்முடைய சமூகத்திலே களிகூர்ந்து மகிழவும் நீர் எங்களை இந்த ஆலயத்திற்கு அழைத்து வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய பராமரிப்பு, பாதுகாவல் இந்த வழிபாட்டின் வழியாக எங்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிலைவரப்படவும், ஆண்டவருடைய சாக்கிரமத்திலே நாங்கள் பங்கு பெற்றவர்களாய் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு இந்த உலகத்திற்குள் புறப்பட்டு செல்லவும் ஆண்டவர் எங்களை பலப்படுத்தும். இந்த வழிபாட்டில் எங்களோடு கூட தங்கியிரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாக. திருவிருந்து வழிபாட்டிற்கு தொடக்கமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 6வது பாமாலையை பாடுவோம். பாமாலை 6, என் நெஞ்சமே நீ மோட்சத்தை விரும்பி தேடி கர்த்தரை வணக்கத்துடனே என்று தொடங்கும் பாமாலை எழுந்து நின்று இணைந்து பாடுவோம். Devola
இப்பொழுது வழிபாட்டிலே பங்கு பெறுகின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். 35ஆம் பக்கத்தில் இருக்கின்ற திருவிருந்து வழிபாட்டு முறைமையை பின்பற்றுவோம். நின்றபடியே ஜெபம் செய்வோமாக. எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களும் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதையும். இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. அன்பானவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய உடலையும் உதரத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டிச் சேர்வதற்காக கடவுளுடைய அருள் வேண்டி முழங்கால் படியிட்டவர்களாய் அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் நட்புமாக இருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானம் செய்திருக்கிற நீங்கள், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக அனைத்து ஆற்றலும் பொருந்தின கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மன தாழ்மையோடு அறிக்கை செய்யுங்கள். இணைந்து ஏறெடுப்போம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். கிறிஸ்துவினால் சுத்திகரித்து மனச்சாட்சியை உயிர்ப்பித்தருளும். கிறிஸ்து நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் நீ புது ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு அருள் தாரும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழத்தில் உண்மையாய் மனந்திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள் வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளமாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாக்கிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளினின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடிருப்பாராக. உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிறு இந்த நாளுக்குரிய சுருக்க மன்றாட்டு ஜெபம். கிருபையும் அன்பும் நிறைந்த கடவுளே, கிறிஸ்துவின் வழியாக உமது அளவற்ற இரக்கத்தினை எங்கள் மீது வெளிப்படுத்தி எங்களை உம்மிடம் சேர்த்து கொண்டீர். கிறிஸ்துவை மறுதலித்த பின்பும் நீர் பேதுருவை அழைத்தது போல கிறிஸ்துவுக்குள் பக்தியுடன் வாழ எங்களை அழைத்திட வேண்டுகிறோம். எங்கள் வாழ்க்கை உமது கிருபையால் நிரம்பிடவும் எங்கள் மனங்கள் சிலுவை மட்டும் பணியாற்றிடவும் உம்மை பின்பற்றும் உமது அன்பில் நாங்கள் வேரூன்றவும் உதவி அருளும். இவை அனைத்தையும் மூடும் தூய் ஆவியரோடும் என்றென்றும் ஒரே கடவுளாக வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். உட்காருங்கள். இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். 1ஆம் 2ஆம் திருமறை பாடங்கள் தொடர்ந்து படிக்கப்படும். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள 1ஆம் வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வரை. எரேமியா 31 வசனம் 1 முதல். அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பட்டயத்திற்கு தப்பி மீத ஜனம் வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனை ஆனார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொள்கிறேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாக்கியத்தோடு ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். மறுபடியும் சமேரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். எழுந்திருங்கள், சியோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எப்ராஹிம் மலையில் உள்ள ஜாமக்காரர் கூறுங்காலம் வரும் என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள 1ஆம் வேத பாட வாஸ்தாயித்து தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம். அது பவுல் எபேசியருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 19 வரை. எபேசியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 19 வரை. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகரணராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமை பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் கடவுளுடைய திருப்பெயருக்கு புகழ்ச்சி உண்டாக நாம் அனைவரும் எழுந்து நின்று 363வது பாமாலை பாடுவோம். பாமாலை 363. நான் உம்மை முழு மனதால் சிநேகிப்பேன் என் இயேசுவே என்று தொடங்கும் பாமாலை. பாமாலை நிறைவிலே நற்செய்தி பாடம் படிக்க கேட்போம்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம். அது யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 19 வரை. யோவான் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 19 வரை. அவர்கள் போதனம் பண்ணின பின்பு இயேசு சீமான் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவன் அவரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இளவயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்னவிதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனை மகிமை உண்டாவதாக. And to know the love of Christ that surpasses knowledge, so that you may be filled with all the fullness of God. Ephesians 3:19. அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர் ஆயும் தேவனுடைய சகல பரிமுகத்தாலும் நிறைய அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எபேசியர் 3:19. அழுக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவருக்கு தேவனுக்கு சகல பலனும் வெளியே பலரும் அது தமது மகிமையுடைய ஐஸ்வர்யப்படியே உங்களுக்கு ஆகியபகரம்
தந்தப்பென்று என்று வேண்டிக் கொள்கிறேன். எபேசியர் 3:19. அறிவை கேட்ட அந்த அன்பை அறிந்து கொள்ள மனவராகவும் தேவனுடைய சகல பார்ப்பதாலும் பிரியப்படுவோம் அவர் தமது மயன்படுடைய ஐஸ்வர்யப்படி அணுகிறார். பண்ணுவென்று வேண்டுக் கொள்கிறேன். எபிசிடியா 3:19. அறிவு கெட்ட அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவராயிலும் தேவனுடைய சகல பிரியமாயிலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வரத்தின்படி உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எபேசியர் 3:19. Walk with Christ in passion's love and to know the love of Christ that surpasses knowledge, so that you may be filled with all the fullness of God. Ephesians 3:19. உணர்வு பூர்வமான அன்பில் கிறிஸ்துவுடன் நடத்தல். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்கள் ஆகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எபேசியர் 3:19. And to know the love of Christ that surpasses knowledge, so that you may be filled with all the fullness of God. Ephesians 3:19. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தால் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறேன். எபேசியர் 3:19. உணர்வு பூர்வமான அன்பில் கிறிஸ்துவுடன் நடத்தல். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எபேசியர் 3:19. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எபேசியர் 3:19. Praise Lord. Joyful manna hearing. Walk with Christ in passionate love, and to know the love of Christ that surpasses knowledge, so that you may be filled with all the fullness of God. Ephesians 3:19. Praise the Lord. Joyful manna headings. Walk with Christ in passionate love, and to know the love of Christ that surpasses knowledge, so that you may be filled with all the fullness of God. Ephesians 3:19. Walk with Christ in passionate love, and to know the love of God and that surpasses knowledge, so that you may be filled with all the fullness of God. Ephesians 3:19. Walk with Christ in passionate love, and to know the love of Christ that surpasses knowledge, so that you may be filled with all the fullness of God. Ephesians 3:19.
பிரேசலாட் மகிழ்விக்கும் அண்ணா தலைப்பு. ஆதி அன்பை நோக்கி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு பரிந்த சுகந்த வாசனை தாபியாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து தம்மின் அன்பு கொடுத்த போல நீங்களும் அன்பில் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:2. பிரைஸ் லார்ட். மகிழ்விக்கும் அண்ணா தலைப்பு. ஆதி அன்பை நோக்கி கிறிஸ்து நமக்காக தமது தேவனுக்கு பகிர்ந்த வாசனையாகவும் காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து தாமில் அன்பு கூறுவது போல நீங்களும் அன்பில் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:2. பிரைஸ் லார்ட். மகிழ்விக்கும் அண்ணா உணர்வு பூர்வமான அன்பில் கிறிஸ்துவுடன் நடத்தல். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின் நிமித்தம் உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எபேசியர் 3:19. ஆமேன். உணவுபூர்வமான அன்பில் கிறிஸ்துவுடன் நடத்தல். அறிவு கெட்டாத அந்த அன்பில் அறிந்து கொள்ள வல்லவராகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எபேசியர் 3:19. உணவு பூர்ணமான அன்பில் கிறிஸ்துவுடன் நடந்தல். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவராகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எபேசியர் 3:19. Walk with Christ in passionate love, and to know the love of God that surpasses knowledge, so that you may be filled with all the fullness of God. Ephesians 3:19. And to know the love of Christ that surpasses knowledge, so that you may be filled with fullness of God. Ephesians 3:19. And to know the love of Christ, so that surpasses knowledge, so that you may be filled with all the fullness of God. Ephesians 3:19. And to know the love of Christ that surpasses knowledge, so that you may be filled with all the fullness of God. Ephesians 3:19. And to know the love of Christ that surpasses knowledge, so you may be filled with all the fullness of God. Ephesians 3:19. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தனது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எபேசியர் 3:19. And to know the love of Christ that surpasses knowledge, so you may be filled with fullness of God. Ephesians 3:19. And to know the love of God, and to know the love of Christ that surpasses knowledge, so that you may be filled with all the fullness of God. Ephesians 3:19. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ளும் வல்லவராகவும் தேவனின் சகல பரிபூரணத்தினால் நிறையப்பட்டு அவர் தமது பரிபூரணத்தினால் உங்கள்
அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எபனோசி 4:19. அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய மகிமையின்படி ஐஸ்வர்யன்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டுகிறோம். எபிரேயர் 3:19. பிரைஸ் லார்ட் டு ஆல். மகிழ்விக்கும் அண்ணா உணர்வுபூர்வமான அன்பில் கிறிஸ்துவுடன் நடத்தல். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எபேசியர் 3:19. தேங்க்யூ விடுவார். ஜெபிப்போம். கண்மலையை மீட்புறமாகிய அன்பின் ஆண்டவரே, அடிமையுடைய வாயின் வார்த்தைகளும் கூடியிருக்கிற திருச்சி மக்கள் நினைவுகளும் சிந்தனைகளும் நம்முடைய சமூகத்தில் ஏற்புடையதாக இருக்கட்டும். நீர் எங்களோடு கூட இடைப்படுகிறதை ஆவியில் உணர்ந்தவர்களாய் உம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு பலன் தாரும். மீட்பர் பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த இறை மக்களே, ஆண்டவரும் உயிர்த்தெழுந்த இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே இந்த மே மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து வழிபாட்டிலே பங்கு பெறுகிறவங்களை மறுபடியுமாய் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, நம்மை ஆற்றல் படுத்துகின்ற தூய ஆவியானவர் நம்மை முழுமை வாழ்வுக்குள்ளாய் நிறைவான ஆன்மீகத்திற்குள்ளாய் வழிநடத்துவாராக. அருமையான பிள்ளைகளோடு கூட இணைந்து நாம் சொன்ன திருவார்த்தை இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாய் நமக்கு நம்முடைய தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற செம்பொருளோடு கூட இணைந்து என்னோடு இணைந்து தியானிக்க உங்களை அழைக்கின்றேன். ஒரு உணர்வு பூர்வமான அன்பிலே கிறிஸ்துவோடு கூட, அதாவது உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு கூட நடக்கின்ற அனுபவம். வாக் வித் கிரைஸ்ட் இன் பேஷனேட் லவ். ஆண்டவரோடு கூட ஒரு உணர்வு பூர்வமான அன்பிலே இணைந்து நடக்கின்ற ஒரு அனுபவத்தை இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தொடர் வரலாற்றிலே நிறைவேற்றி வருகின்றார். சீடர்களுக்கு தொடர் காட்சியை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். நம்பிக்கை இழந்த சூழல், பின்வாங்கி போன ஒரு சூழல், இந்த உயிர்ப்பு காட்சியின் மூலமாய் அவர்களை உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். அந்த உற்சாகப்படுத்துவதனுடைய ஒரு வலிமையான அம்சம்தான் நாம் இன்றைக்கு நற்செய்தி பாகமாய் படிக்க கேட்ட யோவான் நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரத்தின் பின்பகுதி. இந்த 21ஆம் அதிகாரத்தின் தொடக்க வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்துகின்றார். பேதுரு, தோமா, நாத்தான்வேல், செபதேயுவின் குமாரர்கள், இன்னும் சில சீடர்கள் அங்கே இருக்கின்றார்கள். அப்போது அந்த கூட்டத்தில் பேதுரு சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்று சொல்லி, தன்னுடைய தொழில், தான் இதுநாள் வரைக்கும் பயணித்த அனுபவம், அந்த அனுபவத்திற்குள்ளாய் மறுபடியும் நான் திரும்ப செல்லுகிறேன் என்று சொல்லி அந்த கூட்டத்தில் பேதுரு சொல்லுகின்றார். அவர் மாத்திரமல்ல, அவர் அந்த வார்த்தையை சொன்ன உடனே அவரோடு கூட இருந்த மற்ற சீடர்களும் நாங்களும் உம்மோடு கூட வருகிறோம் என்று பயணத்தை தொடக்க ஆரம்பிக்கின்றார்கள். இதுதான் அன்றைக்கு சீடர்களிடத்தில் இருந்த ஒரு நம்பிக்கை இழந்த சூழல் அல்லது பின்மாற்றம் அடைகின்ற ஒரு நிலைப்பாடு. 3.5 ஆண்டு காலம் இந்த இயேசுவோடு கூட பயணித்திருக்கிறார்கள். அற்புதங்களை, அதிசயங்களை செய்த போது அவரோடு கூட பார்த்திருக்கிறார்கள். இவர்களையும் ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கின்றார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அவர்களோடு மாம்சீகமாக இல்லை என்கின்ற சூழ்நிலையிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் பல காட்சிகளின் வழியாய் அவர்களோடு கூட உறவு கொண்டாலும் இவர்களிடத்தில் ஒரு பின்மாற்றம் அல்லது ஒரு நம்பிக்கை இழந்த சூழ்நிலை காணப்படுகின்றது. அந்த விளைவுதான் நான் மறுபடியும் மீன்பிடிக்கப் போகிறேன் என்ற வார்த்தையை வெளிப்படுத்துகிறது. இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பேதுருவோடு கூட தொடர் நிகழ்விலே
உரையாற்றுகின்றார். அந்த உரையாற்றுதலிலே அவருடைய அன்பின் உறுதிப்பாடு வெளிப்படுகின்றதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த பேதுரு தான் தொடங்கி வைக்கிறார், நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லி. ஆக பேதுருவை ஆண்டவர் அந்த உறுதிப்படுத்துகின்ற அன்போடு கூட சந்தித்தது நிமித்தம் பேதுரு தன்னுடைய பின்மாற்றத்தை அல்லது நம்பிக்கை இழந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வருவதற்குரிய நிலைப்பாடுகளை நாம் அந்த தொடர் பகுதியிலே நாம் படிக்க கேட்கிறோம். இதை மீன்பிடிக்க போகிறோம் என்று அவர்கள் பயணத்தை மேற்கொள்ளுகின்ற போது நீங்கள் அந்த பகுதியை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் சொன்னால், இரவிலே பயணத்தை மேற்கொள்ளுகின்றார்கள், வலையை வீசுகின்றார்கள், ஆனால் அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. அதே கடல், அதே வலை, அதே படகு இவர்களை மிகுந்த திரளான ஆசீர்வாதத்தோடு கூட வழிநடத்தின ஒரு இடம். ஆனால் அன்றைக்கு இரவு அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை, அல்லது அன்றைக்கு இரவு அவர்கள் வெறுமையாய் திரும்பினார்கள். அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, படவில் ஏறினார்கள், அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. ஒருவேளை அந்த பகுதியை நீங்கள் தொடர்ந்து படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர்கள் இரவு முழுதும் பட்ட பிரயாசங்கள், அதே கடலில் எத்தனையோ நாட்கள் மீன் பிடித்திருக்கிறார்கள், திரளான மீன்களோடு வந்து தங்களுடைய வாணிபத்தை நடத்தி இருக்கிறார்கள், அதே படவிலே சென்று மீன்களை அள்ளி கொண்டு வந்திருக்கின்றார்கள், அதே வலைதான் இவர்களுக்கு மீன் பிடிப்பதற்கு உதவி செய்தது. ஆனால் இன்றைக்கு அவர்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை, இன்றைக்கு அவர்கள் எதுவுமே பிடிக்கவில்லை. பின்மாற்றமான சூழ்நிலை, நம்பிக்கை இழந்த நிலைப்பாடு. பேதுருவை பொறுத்த வகையிலே இந்த பேதுருவை ஆண்டவர் பிரத்யேகப்படுத்தி இருந்தார். மிக முக்கியமான 3 சீடர்களிலே முதன்மையாய் இந்த பேதுருவை வைத்திருந்தார். ஆனால் இந்த பேதுருதான் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசித்த பிற்பாடு பின்மாற்றத்தோடு கூட புறப்பட்டு செல்லுகின்ற ஒரு நிலைமை ஏற்படுத்தப்படுகின்றது. ஆனால் பின்மாற்றம் அடைந்த பேதுருவுக்கு கடல் என்ன செய்யல? எதுவுமே கொடுக்கல. அன்றைக்கு இரவு அவர்கள் வெறுமையாய் வாழ்ந்தார்கள், காரணம் பின்மாற்றம். அன்றைக்கு அவர்கள் ஒன்றுமே பிடிக்கவில்லை, காரணம் பின்மாற்றம். அன்றைக்கு அவர்களுக்கு எதுவுமே இல்லை, நம்பிக்கை இழந்த சூழ்நிலை. ஆனால் அதற்கு பிற்பாடு ஆண்டவர் அவர்களோடு கூட இடைப்படுகின்றார், போஜனம் பண்ணுகின்றார். இந்த நிகழ்வுக்கு பிற்பாடு பேதுருவை ஆண்டவர் தனித்து பரிசோதிக்கின்றார். ஆண்டவர் பேதுருவோடு கூட தனித்து இடைப்பட விரும்புகின்றார். அந்த இடைப்படுதலில் தான் அவர் ஒரு கேள்வியை எழுப்புகின்றதை நாம் பார்க்கிறோம். 21ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்திலே, இவர்களிலும் அதிகமாய் நீ இடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? அந்த இடத்துல பேதுருவேன்னு சொல்லல, சீமோனேன்னு சொல்றார். இந்த நற்செய்தி பகுதிகளில் ஆண்டவர் எங்கெல்லாம் சீமோனேன் பயன்படுத்தி இருக்கிறாரோ அந்த இடத்துலலாம் அவர் கொஞ்சம் கோபப்பட்ட ஒரு நிலைப்பாடு வெளிப்படும். பேதுருன்னு கூப்பிட்டுருப்பாரு, ஆனால் எங்கெல்லாம் சீமோனேன் பயன்படுத்துகிறாரோ அந்த சீமோனேன் பயன்படுத்துகிற இடத்துலலாம் கொஞ்சம் கோபப்பட்டிருப்பார். இந்த இடத்துல சீமோனேன்னு கூப்பிட்றாரு. சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் அன்பாயிருக்கிறாயா? டு யூ லவ் மீ? ஒரு கேள்வியை பேதுருவினிடத்திலே முன் வைக்கின்றார். இந்த பேதுருவினுடைய அழைப்பு அதே கடற்கரையிலே வெறுமையாய் வலைகளை அலசி கொண்டிருந்த பேதுருவை, என்னை பின்பற்றி வா, நான் உன் மீது திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்லி பேதுருவை ஒரு உறுதியிட்டு ஒரு உரமேற்கொண்டு பேதுருவை அழைத்த அழைப்பு. இதே யோவான் 1ஆம் அதிகாரத்தில் பேதுருடைய அழைப்பை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அன்றைக்கு அழைத்த அழைப்புக்கு பாத்திரவானாய் இன்றைக்கு பேதுருவிடத்திலே எந்த ஒரு முகாந்திரம் இல்லை, பின்மாற்றத்தோடு நம்பிக்கை இழந்த சூழ்நிலையிலே. ஆகவேதான் ஆண்டவர் அந்த கேள்வி எழுப்புகின்றார், நீ இவர்களிலும் அதிகமாய் அன்பாயிருக்கிறாயா? ஒரு நிலையற்ற வாழ்வு, கடற்கரை அல்லது கடல் வலை எந்த அளவிற்கு இவர்களை வாழ வைக்கும் என்கின்ற சூழ்நிலையெல்லாம் மறந்துவிட்டு மறுபடியும் திரும்பி செல்லுகின்ற பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கின்றார்,
நீ அன்பாய் இருக்கிறாயா? அன்றைக்கு பேதுருவினிடத்தில் கேட்கப்பட்ட அதே கேள்விதான் 2026ஆம் ஆண்டின் உயிர்த்தெழுந்த திருநாள் பண்டிகையை ஆசரித்து இன்றைக்கு 4வது ஞாயிற்றுக்கிழமையில் அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் கேட்கின்றார், இவர்களிலும் நீ அதிகமாய் அன்பாய் இருக்கிறாயா? இந்த பட்டணத்தில் உள்ளவர்களை காட்டிலும் நீ, அந்த பர்டிகுலரைஸ் பண்ணி பேதுருவிடத்தில் பேசுறார். நீ ஒரு பர்சனல் டச்சிங், ஒரு தனிப்பட்ட ஆழ்தத்துவத்தை உணர்த்துகின்ற வகையிலே நீ அன்பாய் இருக்கிறாயா? இந்த கேள்வி இன்றைக்கு நம்மை பார்த்து எழுப்பப்படுகின்ற ஒரு கேள்வி. நம்மை பார்த்து இந்த கேள்வி இன்றைக்கு எழுப்பப்படுகிறது என்று சொன்னால் இன்றைக்கு நாம் என்ன பதில் சொல்ல போகின்றோம்? பேதுரு உடனே சொல்றாரு, ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் சொல்லி. இந்த பகுதியில் 3 முறை இந்த கேள்வியானது திரும்ப திரும்ப வருகிறது. திரும்ப திரும்ப இந்த பேதுருவிடத்தில் இந்த கேள்வியை கேட்டு உறுதிப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை. ஆண்டவரை பொறுத்தளவில் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பவர் அல்ல, அவர் தன்னுடைய கனிவு நிறைந்த அல்லது உணர்வு பூர்வமான அன்பின் மூலமாக நம்மை தொடுகின்றவர். அதுதான் இந்த இடத்துல நிறைவேறு. குறிப்பாக யோவான் நற்செய்தி நூல் ஆசிரியர் இதை அதிகமாக வெளிக்காட்டி இருக்கின்றதை பார்க்க முடியும். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு பெண்ணுடைய வரலாறு சொல்லப்பட்டிருக்குது. அந்த பெண்ணுடைய வரலாற்றில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவளை ஒரு பாவியாக அடையாளப்படுத்தி அவளை என்ன செய்கிறாங்க, அவளை குற்றம் சுமத்துகின்றார்கள். ஆனால் இயேசு குனிந்து விரலில் எழுதிக்கிட்டே இருக்கிறார். அவங்க கல்லை எடுத்துட்டு ரெடியாக நிற்கிறாங்க. இந்த பெண் இந்த சமுதாயத்திற்கு தேவையற்றவள், இவளை குற்றப்படுத்தி இருக்கிறோம், இவள் இந்த சமுதாயத்தை விட்டு புறக்கணிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கல் எடுக்கின்றார்கள். ஆனால் தரையிலே குனிந்து எழுதி கொண்டிருந்த இயேசு, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் எழுதிட்டு நிமிர்ந்து பார்க்குறாரு. ஒருத்தனுமே இல்லை. ஆண்டவர் அந்த பெண்ணிடத்தில் சொல்லுகிறார், நீ போ, இனி பாவம் செய்யாது. அதில் தெளிவாக சொல்கிறார் பாருங்க, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை. நானும் உன்னை குற்றம் சொல்லலை. நீ ஒரு காலகட்டத்திலே ஒரு சூழ்நிலையிலே இந்த தவறை செய்து விட்டாய், உண்மை. மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நீ கொலை செய்யப்பட வேண்டும், உண்மை. அவர்கள் இந்த கொலைக்கு பாத்திரமான உன்னை கொண்டு கல்லறிந்து கொல்வதற்கு நிற்கின்றார்கள், உண்மை. ஆனால் நான் உன்னை என்ன செய்யல, குற்றம் சாட்டல. நீ இனிமே போய் புது வாழ்க்கைக்குள்ள பிரவேசி. ஆண்டவர் என்றைக்குமே நம்முடைய கடந்த கால வாழ்வை பார்த்து குற்றம் சுமத்துபவர் அல்ல, புது வாழ்வை நமக்கென்று முன்வைக்கின்றவர் என்பதை இந்த யோவான் நற்செய்தி நூல் ஆசிரியர் காட்டுகிறார். அதே போல யோவான் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு பகுதி இருக்கு. பிறவியிலேயே பார்வை இல்லாத ஒரு மனிதன். அந்த மனிதன் அங்கே பார்வை இல்லாமல் இருக்கும்போது அங்கே வருகின்ற சலசலப்பு என்னவென்று சொன்னால், அவருடைய சீஷர்கள் சொல்லுகிறார்கள் 9ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலே, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றவர்கள் செய்த பாவமா என்று கேட்கிறார்கள். இப்போ ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, அந்த பாவம் இந்த பாவம் சொல்லி நான் எந்த பாவத்தையுமே குறிப்பிடலை. இவன் பாவி, இவனுடைய பெற்றோர் பாவி என்று சொல்லி நான் அடையாளப்படுத்தவில்லை. ஆண்டவருடைய கிரியை வெளிப்பட வேண்டும், அதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு பிறப்பை கடவுள் அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி அவர்களுடைய பாவத்தை மிகைப்படுத்தாமல் ஒரு புது வாழ்வை அந்த இடத்திலே ஆண்டவர் மிகைப்படுத்துகின்றார். ஆக கடந்த கால வாழ்விலே இவன் இப்படி பார்வை இல்லாதவனாய் பிறந்தது இவன் தாயின் வயிற்றிலே செய்த பாவமா, அல்லது இவனை சுமந்த தாய் தகப்பன் செய்த பாவமா? இது அன்றைக்கு அங்கே எழுப்பப்படுகின்ற கேள்வி. ஆனால் ஆண்டவர் இப்படிப்பட்ட குற்றத்தை சுமத்தவில்லை. இவனுக்கு ஒரு புது வாழ்வை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு பார்வை கொடுக்கின்ற ஒரு நிலைமையை சீலோவாம் குலத்தின் மூலமாக ஏற்படுத்துகின்றார். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பொறுத்த வகையிலே குற்றம் சாட்டுபவர் அல்ல. அவருடைய கருணை, த பேஷனேட் லவ், அவருடைய அந்த உணர்வு பூர்வமான கருணை நிறைந்த அன்பு
அந்த கேள்வியை பேதுருவினிடத்திலே எழுப்புகின்றது. இந்த 3 முறை இந்த கேள்வி எழுப்பின உடனே நம்மில் அநேகர் சில விளக்கம் கொடுப்போம். அவர் மறுதலித்தது 3 முறை. அவர் இயேசுவை தெரியாது என்று மறுதலித்தது 3 முறை மறுதலித்தாரு. அதனால 3 முறை என்னை நேசிக்கிறாயா நேசிக்கிறாயா நேசிக்கிறாயான்னு சொல்லி ஆண்டவர் கேள்வி எழுப்புகிறார் என்று சொல்லி நினைப்போம். ஆனால் நம்முடைய ஆசிய பிராந்தியங்களிலே, ஆசிய கண்டத்தினுடைய ஒரு பழக்கம் என்னவென்று சொன்னால், 3 முறை கேட்பது அல்லது 3 முறை சொல்லுவது என்பது உறுதிப்படுத்துதலின் அடையாளம். நம்மளும் ஆசிய கண்டத்தில் உள்ளவங்க தான். இந்த 3 முறை என்பது உறுதிப்படுத்துதலின் அடையாளம். ஆகவேதான் ஆண்டவர் அந்த பின்புலத்திலே இந்த கேள்வியை 3 முறை எழுப்புகின்றார். இந்த 3 முறை எழுப்புகின்ற ஒரு நிலை என்பது கடந்த காலத்தை ஆண்டவர் மணந்து நிகழ்காலத்திலே ஒரு புது வாழ்வை கொடுக்கின்ற அச்சாரமாய் அது வெளிப்படுகின்றது. ஒரு புதிய ஊழியத்தை ஆண்டவர் பேதுருவுக்கு முன் வைக்கின்றார். ஒரு புதிய உக்கிரானத்துவத்தை பேதுருவினிடத்திலே கொடுக்கின்றார். இவன் மறுதலிச்சது, இல்லைன்னு சொன்னது, சபிச்சு சத்தியம் பண்ண தொடங்கினது எல்லாமே இயேசுவுக்கு தெரியும். அதனால தான் கடைசியாக ஒரு பார்வை திரும்பி பார்ப்பார் பேதுருவை. அந்த பார்வையில் தான் பேதுரு மனம் கசந்து தரையில் குப்புற விழுந்து அழுது தன்னை ஒப்பு கொடுத்தான். அதனால் ஆண்டவர் இயேசுவை பொறுத்தவர்களே, இவன் எந்த இடத்துல மறுதலிச்சான், யார்கிட்ட மறுதலிச்சான், எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி மறுதலித்தான், இவன் செய்த குற்றம் என்ன, எல்லாம் இயேசுவுக்கு தெரியும். ஆனால் இயேசுவை பொறுத்த வகையிலே அந்த குற்றத்தை அவர் பெரிதுபடுத்தவில்லை. அந்த குற்றத்தை பிரதானப்படுத்தி பேதுருவை ஓரம் கட்டவில்லை. அந்த குற்றத்தை முன்வைத்து பேதுருவினிடத்திலே நீ லாயக்கு இல்லாதவன், தகுதி இல்லாதவன் சொல்லி அவனை ஒதுக்கலைங்க. யோவான் நற்செய்தி நூல் ஆசிரியர் சொல்வதைப் போல, யோவான் 8ஆம் அதிகாரத்தில் அந்த பாவம் செய்த பெண்ணாக இருந்தாலும் சரி, 9ஆம் அதிகாரத்தில் இந்த பிறவி குருடனாக இருந்தாலும் சரி, 21ஆம் அதிகாரத்தில் இந்த பேதுருவாக இருந்தாலும் சரி, கடந்த காலத்தின் குற்றத்தை அவர் திரும்பி பார்த்து கணக்கு கேட்பவர் அல்ல. 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற ஆண்டவர் தான். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்த இரட்சகராய் நீ கடந்த காலத்திலே செய்த பாவத்தை வைத்து உன்னை புறக்கணிப்பவர் அல்ல. கடந்த காலத்திலே செய்த அக்கிரமத்தை வைத்து உன்னை அல்ல தட்டுபவர் அல்ல. தன்னுடைய கருணை நிறைந்த அன்பை வெளிக்காட்டுகின்றார். அந்த கருணை நிறைந்த அன்புதான் இந்த கேள்வியை பேதுருவினிடத்திலே எழுப்ப தூண்டுகிறது. நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா? அந்த அன்பின் பரிமாற்றம் உன்னிடத்தில் இருந்து வெளிப்படுகிறதா என்று சொல்லி ஆண்டவர் அந்த பேதுருவினிடத்திலே கேள்வி எழுப்பி அதை புரிந்து கொள்ள, இது ஒரு விதமான உறுதிப்படுத்துகின்ற அன்பு, அஃபர்மேட்டிவ் லவ். ஒரு உறுதிப்படுத்துகின்ற நிலைமையிலே ஆண்டவர் அந்த பேதுருவிடத்திலே இந்த கேள்வியை எழுப்புகின்றார். பொருளை ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் இந்த கேள்வியை எழுப்புகின்றவர் என்று சொன்னால் நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் பல பரிமாணங்கள் இயேசுவுக்கு விரோதமாய் அல்லது இயேசுவுக்கு தூரமாய் அமைந்திருக்கின்றதை நாம் மறுக்க முடியாது. இந்த பாவ அறிக்கையில் அதைத்தான் நம்ம அறிக்கை செய்கிறோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஆக செய்யத்தகாத ஒரு வாழ்க்கை தான் இன்றைக்கு நம்மிடத்தில் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் அந்த செய்யத்தகாத வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்மை குற்றம் சுமத்துபவராக, குற்றவாளியாய் நிரூபிக்கின்றவராக அல்ல. அவர் நம்மை எப்படியாவது குணப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றார். நாட் பிளேமிங். அவர் அந்த பிளேம் பண்றதுக்கு அவர் அங்கே முன் வரவே இல்லை. அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணை தரையில் கை வச்சு எழுதிக்கிட்டு இருக்கும்போது எவனோ என்னமோ எரிஞ்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிருக்கலாம். அந்த இடத்துல மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படி அந்த பெண் கொலை செய்யப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த பெண்ணுடைய குற்றத்தை அந்த இடத்துல உறுதிப்படுத்தவில்லை. அந்த குற்றத்திலிருந்து ஒரு மன்னிப்பின் உறுதிப்பாட்டை கொடுக்கின்றார். நீ போ, இனி பாவம் செய்யாத. இது நாள் வரைக்கும் தப்பா வாழ்ந்துட்ட, இது நாள் வரைக்கும் குற்றவாளியா இருந்துட்ட, இனிமே பாவம் செய்யாத. இது நாள் வரைக்கும் நீ என்னை மறுதலித்தது உண்மைதான். பேதுருவே, நீ என்னை தெரியாது என்று சபித்து சத்தியம் பண்ண தொடங்கினது உண்மைதான். இப்ப நீ சொல்லு, அன்பாயிருக்கிறாயா? இப்ப நீ சொல்லு, உண்மையான அன்பு உன்னிடத்திலே வெளிப்படுகின்றதா?
இட்ஸ் a கைண்ட் ஆஃப் சோசியல் ஹீலிங். இது ஒரு சமுதாயத்தை குணமாக்கும் முயற்சி என்ற பார்வையில் தான் இதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆண்டவர் அப்படி குற்றப்படுத்தி விட்டார் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் எல்லாருமே குற்றவாளிகள் தான், எல்லாருமே குற்றவாளிகள் தான். ஆனால் அப்படி ஆண்டவர் நம்மை குற்றப்படுத்த விரும்பவில்லை, நம்மை குணப்படுத்த விரும்புகிறார். நாம் குற்றம் செய்தது உண்மை, பாவம் செய்தது உண்மை, அக்கிரமம் செய்தது உண்மை. ஆனால் நாம் குணமாக வேண்டும் என்பதுதான் அவருடைய கருணையின் வெளிப்பாடாக அங்கே அமைகின்றது. ஆக அந்த ஒரு சமுதாய ரீதியான கண்ணோட்டத்தோடு கூட ஆண்டவர் இந்த கேள்வி எழுப்புகிறார். ஏன்னா இந்த கேள்வியை எழுப்பிட்டு ஆண்டவர் பேதுருவை வந்து சும்மா விடலைங்க, அவனிடத்துல தான் ஆதி திருச்சபையை ஒப்படைக்கின்றார். ஆதி திருச்சபை இந்த பேதுருவினுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டது. அந்த ஒப்படைத்தின் அடையாளம் தான் அந்த கேள்விக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்லுகின்ற விஷயம். அன்பாயிருக்கிறாயான்னு கேட்டுட்டு அவன் பதில் சொன்னதுக்கு பிற்பாடு ஆண்டவர் அவனிடத்தில் சொல்றார், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. இரண்டாம் தரமும் அந்த கேள்வி எழுப்பப்படுகிறது. அவன் மறுபடியும் சொல்றான், ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன். மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே. மூன்றாம் தரமும் அவர் கேட்ட உடனே அவனுக்கு இப்பதான் துக்கம் தொண்டையை அடைக்குது. ஆண்டவரை இப்படி திரும்ப திரும்ப கேட்குறீங்களே. நீங்க நினைச்சு பாருங்க, ஆதி திருச்சபையில் பேதுருவினுடைய பிரசங்கம், அன்றைக்கு ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், அன்றைக்கு இந்த கேள்வியினால் அன்றைக்கு பேதுரு பாதிக்கப்பட்டதால் அந்த கேள்வி அவனை பாதிச்சுச்சு. இவ்வளவு தூரம் இந்த இயேசுவை தெரியாது என்று சொல்லி சபித்து சத்தியம் பண்ணி இருக்கிறேன், ஆனால் இந்த ஆண்டவர் இடத்தில் கேட்கிறார், நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? நான் பதில் சொன்னாலும் அவர் என்னை திரும்ப விடல. ஆடுகளை மேய், ஆட்டுக்குட்டிகளை மேய் என்று சொல்லி என்னிடத்தில் ஒரு புதிய உக்கிரானத்துவத்தை கொடுக்கிறாரே என்று சொல்லி, அவனால அன்றைக்கு 3000 பேர் அன்றைக்கு திருச்சபையின் மந்தையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று சொன்னால், இந்த கேள்வியினுடைய பாதிப்பு, இந்த உளநல பாதிப்பு தான் எப்படியாவது ஆண்டவருக்கென்று ஒரு திருச்சபையை கட்டி எழுப்ப வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை பேதுருவுக்கு கொடுத்தது. அந்த நிலைமையில்தான் அந்த ஆதி அப்போஸ்தல பணியை பேதுரு சிரமேற்கொண்டு செய்தார். அதனால தாங்க பேதுரு நடந்து போன போது அவனுடைய நிழல் பட்டு அநேகர் சுகம் அடைந்தார்கள். பேதுருவை அப்படித்தான் ஆண்டவர் பயன்படுத்துகின்றார். ஏன்னா அவன் தன்னுடைய ஒப்படைப்பிலே தான் ஒரு குற்றவாளி, ஆனால் இந்த குற்றத்தை ஆண்டவர் கண்டுகொள்ளாமல் தன்னுடைய ஒப்படைப்பை உறுதியாயிருக்கும்படி அவனை பலப்படுத்தினாரே. இப்ப நான் ஊழியம் செய்கிறேன், இப்ப நான் வைராக்கியமா ஊழியம் செய்கிறேன், இப்ப நான் பக்தி வைராக்கியத்தோடு இந்த பணியை செய்கிறேன்னு சொல்லி அந்த பணியை செய்ய தொடங்கின போதுதான் ஆண்டவர் அவனை பயன்படுத்த ஆரம்பித்தார். இந்த பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகும்போது வாசல்ல யார் உட்கார்ந்திருந்தது? பிறவியிலேயே கால்களை இழந்து போன அல்லது முடமாக்கி போன ஒரு மனிதன். பேதுரு சொன்னாரு, என்னிடத்துல வெள்ளியும் பொன்னும் கிடையாது, ஆனால் என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி அந்த இயேசுவின் நாமத்தை சொன்ன போது அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது உண்மை என்று சொன்னால், அவன் துள்ளி குதித்து ஆலயத்திற்குள்ளாய் அவன் ஆராதிக்க சென்றது உண்மை என்று சொன்னால், அந்த கேள்வியினால் அவன் பாதிக்கப்பட்ட அந்த பாதிப்பு, இவ்வளவு குற்றம் செஞ்சிருக்கிறேன், இவ்வளவு தப்பு பண்ணியிருக்கிறேன், ஆனால் என்னிடத்திலே ஆண்டவர் இந்த பொறுப்பை கொடுக்கிறாரே, என்னிடத்தில் இந்த உக்கிரானத்துவத்தை கொடுத்திருக்கிறாரே. அவன் ஒரு திசையை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டான். அதனாலதான் அந்த 21ஆம் அதிகாரத்தில் முதல்ல நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் கிளம்பிட்டான். அவன் கூட இருந்தவங்களும் கிளம்பிட்டாங்க. அவன் ஒரு திசையை நோக்கி டார்கெட் வச்சுட்டான். இனிமே நம்ம பொழப்பு மீன் பிடிச்சு தான் பொழைக்கணும். அவன் ஒரு திசையை நோக்கி புறப்பட்டுட்டான். ஆனால் இயேசு அந்த இடத்திலே அவனுக்குரிய திசை காட்டியாய் உயிர்த்தெழுந்தவராய் அங்கே வந்து நின்றார். அப்ப நீ போற திசை இது கிடையாது, உனக்கு நான் தான் திசை காட்டி, இந்த திசையில தான் நீ போகணும். ஒரு புதிய திசை காட்டியாக இயேசுவை பார்த்தான்.
இயேசுவை ஒரு புதிய திசை காட்டும் கருவியாய் அங்கே பார்க்கின்றார். மீன் பிடிக்க போகின்ற தொழிலை அப்படியே விட்டுவிட்டு மனிதர்களை பிடிக்கின்ற தொழிலுக்குள்ளாக மாறிவிட்டார். ஆக நீ போக வேண்டிய திசை இது அல்ல, நான் காட்டுகின்ற திசையில்தான் நீ பயணிக்க வேண்டும் என்பதை அங்கே வலியுறுத்தி திரும்ப திரும்ப சொல்லுகிறார். ஆட்டுக்குட்டியை மேய்க்கணும், ஆடை மேய்க்கணும், இதுதான் உன் மேல விழுந்த கடமை. அப்போ அந்த பேதுருவினிடத்திலே காணப்பட்ட அந்த உளநில பாதிப்பைத்தான் நான் இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகின்றேன். சைக்காலஜிக்கல் அஃபெக்ட் இயேசு கிறிஸ்து அவனிடத்துல வெளிப்படுத்துகின்றார். அவன் தப்பு பண்ணினவன் தான், பாவம் செஞ்சவன் தான், குற்றவாளி தான். ஆனால் அந்த குற்றவாளி இடத்துல ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை ஒப்பு கொடுத்தார். அந்த குற்றம் செய்தவனை குணமாக்கி அவனிடத்துல திருச்சபையை ஒப்பு கொடுத்தார். இது இன்னைக்கு நேத்து அவர் முடிவு பண்ணதில்லைங்க. அவனை அழைத்த போது ஆண்டவர் எடுத்த முடிவு, உன்மேல் திருச்சபையை கட்டுவேன். திருச்சபை கட்டப்படுவதற்கு நீ கருவியாக இருக்க வேண்டும். நீ கற்பாறை, இந்த பாறையின் மேல் நான் திருச்சபையை கட்ட வேண்டும் என்று சொன்னால், நீ என்ன குற்றம் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அந்த குற்றத்தை நெக்லெக்ட் பண்றேன், உன்னை நான் அன்பு செலுத்தி, அதான் இந்த பேஷனேட் லவ் ஆஃப் ஜீசஸ். இந்த அன்புதான், இந்த அன்பின் வெளிப்பாடுதான் அன்றைக்கு பேதுருவை ஆதி திருச்சபையின் தலைவராய், நம்ம எல்லாருக்கும் தெரியும் கத்தோலிக்க திருச்சபையில முதல் போப்பாண்டவர் என்று சொல்லப்படுகின்றவர் புனித பேதுரு. அந்த போப்பாண்டவர் என்கின்ற அடையாளம், அந்த முதல் போப்பாண்டவராக எவ்வளவு பெரிய பொறுப்பு, எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் மாத்திரம் இல்லைங்க, உக்ரானத்துவம் அதை பேதுருவின் இடத்திலே கொடுக்கிறார். ஆண்டவரை பொறுத்தளவில் 99 ஆடுகளை விட்டுட்டார். ஆனால் காணாமல் போன ஒரு ஆட்டைத்தான் தேடி வந்தார். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த அதுதான் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்ப்பு. ஆக நீ 99 ஆடு வந்து மந்தையில் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி மேக்சிமம் அல்லது மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லி கதவை போட்டிட்டு போறவர் இல்லை. அந்த ஒன்றை தேடணும், அது ஒன்று எங்க இருக்குது அதை கண்டுபிடிக்கணும். ஆக காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்தில் அனுப்பப்பட்டேனே அன்றி வேறு யாரிடத்திலும் அனுப்பப்படவில்லை என்பதை ஆண்டவர் இந்த இடத்திலே உறுதிப்படுத்துகிறார் பேதுருவின் இடத்துல. அந்த உறுதிப்பாடோடு கூட தான் பேதுரு அந்த தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தன்னை அர்ப்பணிக்கின்றார். இந்த பேதுருவினுடைய அர்ப்பணிப்பு தான் 18ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இளவயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து தெரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவன் ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு நீ இந்த ஊழியத்தை செய்யலை அப்படின்னா, இந்த ஊழியத்திற்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்கல அப்படின்னா, இந்த திசையில நீ நடந்து வரல அப்படின்னா, நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. அதான் பேதுருவிடத்தில் ஆண்டவர் சார், உனக்கு இஷ்டமில்லாத இடத்துல நீ விரும்புறது அங்கே நடக்காது. நீ என்ன நினைக்கிறியோ அது வந்து நடக்காது. ஆக உனக்கு இஷ்டமில்லாத சூழ்நிலை தான் அங்கே அடையாளப்படுத்தப்படும். அதனால இன்னைக்கு நீ உன்னை சரிப்படுத்திக்கொள். ஆக இந்த கேள்வி, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்ற இந்த கருணை நிறைந்த கேள்வி பேதுருவினுடைய ஒரு மிகப்பெரிய தலைமைத்துவத்திற்கு அடித்தளமாய் திசை காட்டியாய் அமைந்தது என்று சொன்னால் மிகையாகாது. இன்னைக்கு பலிபீடத்தில் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். உள்ள அந்த இடத்துல முழங்கால் படியிடுகின்ற போது, இந்த அப்பம் உங்களுடைய கையில் வைக்கப்படுகின்ற போது ஆண்டவர் கேட்குற கேள்வி தாங்க, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? ஒருவேளை அந்த கேள்வியை காதில் வாங்கியும் வாங்காமலும் போகலாம், காதில் வாங்கியும் வாங்காமலும் போகலாம். ஆனால் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல நம்மிடத்தில் திராணி உள்ளதா என்பதை உணர்ந்து அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள பலிபீடத்திற்கு வரும். இந்த பலிபீடம் தான் நமக்கு நம்முடைய ஒப்படைப்பை உறுதிப்படுத்துகின்ற இடம். நம்ம பெரிய கில்லாடியாக இருக்கலாம், பெரிய ஜாம்பவானாக இருக்கலாம், பெரிய உயர் அதிகாரத்தில் இருக்கலாம், மிகுந்த செல்வப்பெருக்கோடு கூட இருக்கலாம். நான் சொன்னா அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி இங்கே நூற்றுவர் தலைவன் சொன்னதை போல பெரிய ஒரு அதிகாரம், ஆளுமை, செல்வம், ஆள்பலம் எல்லாம் இருக்கலாம்.
ஆனால் இந்த பலிபீடத்தில் நான் என்னை உணர்ந்து கொள்ளுகின்ற வகையில், நான் குற்றவாளி என்று உணர்ந்து கொள்ளுகின்ற இடம்தான் இந்த பலிபீடம். நான் இப்படிப்பட்ட நிலைமையிலே இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் சரி, நான் குற்றவாளின்னு சொல்லி உணர்த்துகின்ற ஒரே இடம் இந்த பலிபீடம் தான். அந்த பலிபீடத்தில் முழங்கால் படியிடுகின்ற போது, அந்த சரீரத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற போது, அந்த சரீரம் உங்களிடத்தில் பேசும், நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம்? என்ன பதில் சொல்ல போகிறோம்? ஆண்டவரே, நான் உன்னிடத்தில் அன்பாக இருக்கிறேன்னு சொல்லி பேதுரு பதில் சொன்னா, திரும்ப திரும்ப அந்த பதிலை 3 முறை சொல்லி ஒப்படைத்தான். ஒரு மிகப்பெரிய திருச்சபையின் ஊழியத்தை ஆண்டவர் அவனுடைய கரத்திலே கொடுத்தார். ஒரு மிகப்பெரிய உக்கிரானத்துவத்தை அவனால் நிறைவேற்ற முடிந்தது. பேதுருவை நீரோ மன்னன் காலத்தில் சிலுவையில் அடிப்பதற்கு ஒப்பு கொடுக்க அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அவன் பயந்து ஓடுனான். ஒரு மரபு வழி செய்தி, பேதுரு இரத்த சாட்சியாக மரிப்பதற்கு பயந்து ஓடுகின்றார். அப்போ ஆண்டவர் அவனிடத்தில் எதிர்பட்டதாகவும், அந்த இடத்துல பேதுருவினிடத்தில் கேட்குறார், நீ அன்னைக்கு அன்பாக இருக்கிறேன்னு சொன்னில, இன்னைக்கு நீ சாவுக்கு பயந்துட்டு ஓடுற? அந்த இடத்துல பேதுரு தன்னை ஒப்பு கொடுத்து நீரோ மன்னனிடத்துல மறுபடியும் திரும்ப தன்னை இரத்த சாட்சியாய் மரிக்க ஒப்பு கொடுத்தான்னு சொல்லி ஒரு மரபு வழி செய்தி உண்டு. அப்போ தான் பேதுருவை சிலுவையில் அடிக்க கொண்டு போகும்போது, இந்த என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயான்னு கேட்ட ஆண்டவரை சிலுவையில் நேராக அரைஞ்சாங்க. ஆனால் அதுக்கு எனக்கு தகுதி இல்லை, தலைகீழாக என்னைய சிலுவையில் அடிங்கன்னு சொல்லி தலை கீழாக இருக்கும்படி சிலுவையில் அடித்து மரித்து இரத்த சாட்சியாய் தன்னுடைய மரணத்தை ஒப்பு கொடுத்தார். இந்த பேதுருவினுடைய மரணம் நமக்கு ஒரு மிக மிக முக்கியமான சவால். இந்த பேதுருவினுடைய மரணத்தில் நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சவால். அன்றைக்கு அநேக யூதர்களை கிறிஸ்துவனுடைய அன்பிற்குள்ளாய் கொண்டு வந்த மிகப்பெரிய பொறுப்பு அன்றைக்கு பேதுருவினிடத்தில் இருந்தது. பேதுருவினுடைய ஊழியத்தில் அன்றைக்கு மிகப்பெரிய உக்கிரானத்துவம் காணப்பட்டது. பேதுருவினுடைய மடல்களை நீங்கள் 1 பேதுரு 2 பேதுரு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த அளவிற்கு அந்த பாதிப்போடு கூட திருச்சபைக்கு கடிதம் எழுதினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த பேதுரு தான் ஒரு வசனத்தை சொல்றாரு, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். ஆண்டவர் நம்மிடத்தில் இந்த பலிபீடத்துக்கு வரும்போது கேட்கிற கேள்வி, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? நம்ம பதில் சொல்ற வரைக்கும் அவருடைய பொறுமை நம்மை ஆளுகை செய்கிறது. நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம்? ஆண்டவர் காத்திருக்கிறார். ஆண்டவர் காத்திருக்கிறார். நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம்? இன்னைக்கு அந்த கேள்வியோடு கூட இந்த பலிபீடத்தில் முழங்கால் படியிடுங்கள். அவருடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். அவருடைய கேள்விக்குரிய பதிலை தயாரித்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுங்கள். மிகப்பெரிய திருச்சபையின் ஊழியம் நம்மிடத்தில் உண்டு. மிகப்பெரிய திருச்சபையினுடைய ஆளுகை நம்மிடத்தில் உண்டு. ஒரு திருச்சபையின் எல்லைகள் விரிவாக்கப்படுகின்ற சூழ்நிலை ஆண்டவர் நமக்கென்று ஒரு பெரிய உக்கிரானத்துவத்தை கொடுத்திருக்கின்றார். இதை நிறைவேற்றுகின்ற திருச்சபையாய் அன்றைக்கு பேதுரு தன்னை ஒப்பு கொடுத்ததை போல இன்றைக்கு நீங்களும் நானும் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், இந்த பலிபீடத்திலே நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற ஆண்டவருடைய சரீரமும் இரத்தமும் நம்மை உண்மையுள்ள உக்கிரானத்துவர்களாய் மாற்றும் என்பதிலே சந்தேகமில்லை. ஏனென்றால் நம்முடைய குற்றத்தை வைத்து ஆண்டவர் நம்மை மதிப்பிடவில்லை, நம்மை குணமாக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த பலிபீடத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பலிபீடத்துக்கு வருகின்ற போது, ஆண்டவரே என்னை குணமாக்கும், ஆண்டவரே என்னை குணமாக்கும், அந்த நம்பிக்கையோடு கூட பலிபீடத்தில் முழங்கால் படியிடுவோம். அந்த நம்பிக்கையோடு கூட ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்வோம். ஒரு புதிய வாழ்க்கையை, ஒரு புதிய எதிர்காலத்தை, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கிருபையாக வைத்திருக்கின்றதை புரிந்து கொண்டவர்களாய் நம்முடைய விசுவாச பயணத்தை தொடருவோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆளுகை செய்து வழி நடத்துவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் காதால் கேட்ட சத்தியங்களை எங்களுடைய மனதில் நிறுத்திக்கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். பேதுருவை பார்த்து திரும்ப திரும்ப நீர் எழுப்பின கேள்வி இன்றைக்கும் எங்களை பார்த்து எழுப்பப்பட்ட கேள்வியாகவே நாங்கள் புரிந்து கொள்கிறோம். சுவாமி, நாங்கள் உம்மிடத்தில் உண்மையே அன்பாக இருக்கிறோமான்னு சொல்லி நாங்கள் எங்களை உய்த்து ஆராய்ந்து சோதித்தறிந்து இந்த பலிபீடத்தில் வந்து முழங்கால் படியிட உதவி செய். ஒருவேளை எங்களுடைய குறைவுகள், குற்றங்கள், எங்களுடைய பலவீனங்கள், எங்களுடைய மீறுதல்கள், எங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் திறந்த மனதோடு கூட நம்முடைய சமூகத்தில் அறிக்கை செய்கின்றோம். ஆண்டவர்
எங்களுக்கென்று வைத்திருக்கின்ற உக்கிரானத்துவத்தை நிறைவேற்றுகின்ற திருச்சபையாய் எங்களுடைய பணிகளை உம்முடைய சமூகத்தில் இருந்து பெற்றுக்கொண்டு நாங்கள் நிறைவேற்ற அருள் தாரோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நாம் அனைவரும் எழுந்தின்று நம்முடைய விசுவாசத்தை உலக கிறிஸ்தவர்களோடு கூட இணைந்து உறுதிப்படுத்திக் கொள்ளும் வண்ணமாக நிசையா விசுவாச அறிக்கையை பயபக்தியோடு ஏறெடுப்போம். நிசையா விசுவாச அறிக்கையை பயபக்தியோடு ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். ஆமனுக்கு நியமிக்கப்பட்டவரை நான் மரித்தோர் விடுத்ததும் மறைமிக்கு விஷயம் சபையார் தயவு செய்து அமருங்கள். இப்படி ஆலயத்தில் கடந்த 1ஆம் தேதியிலிருந்து விடுமுறை வேதாகம பள்ளி நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது விடுமுறை வேதாகம பள்ளி குழந்தைகள் ஒரு சிறப்பு பாடல் முன் வந்து பாடுவ விடுமுறை வேதாகம பள்ளி பிள்ளைகளை அன்போடு கூட அழைக்கிறேன். உலகு வென்றிடும் பெஸ்ட் சாம்பியன், தடைகள் வந்தாலும் தகர்த்திடுவோம், இயேசுவின் பலத்தால் வென்றிடுவோம். தடைகள் வந்தாலும் தகர்த்திடுவோம், இயேசுவின் பலத்தால் வென்றிடுவோம். இந்த ஊழியத்திற்கான செலவினங்கள் பிள்ளைகளுக்குரிய பரிசு பொருட்கள் மற்றும் இந்த நாட்களில் பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்துவதற்குரிய உபகரணங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளை நீங்கள் கொடுத்து உதவி செய்யும்படி மறுபடியுமாய் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அநேகர் உங்களுடைய காணிக்கைகளை கொடுத்திருக்கிறீர்கள், நன்றி சொல்லுகின்றேன். இன்னும் கொடுக்காதவர்கள் இன்றைக்கு பொறுப்பாளர்களை சந்தித்து உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளை நீங்கள் கொடுத்து செல்லும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதி காலை வழிபாடு விபிஎஸ் சிறப்பு வழிபாடாகவும் மாலையிலே விபிஎஸ்னுடைய நிறைவு நாள் நிகழ்ச்சியும் நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். அதுவரைக்கும் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கவனமாக அனுப்பி இந்த ஊழியத்தை தாங்கும்படி ஜெபிக்கும்படி உற்சாகமாய் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். கிளமாத்தூர் கிராம ஆலயத்தினுடைய மாலை ஆராதனை மாலை 5 மணிக்கு நடைபெறும். இன்றைக்கு அந்த பகுதியிலே கிராம ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறோம். அதோடு கூட மாலை திருவிருந்து வழிபாடும் கிளமாத்தூர் ஆலயத்திலே நடைபெறும். இந்த விபிஎஸ் நாட்களின் கொடுகைகளை முன்னிட்டு
செவ்வாய்க்கிழமை பெண்கள் ஜெபம் இந்த நாட்களிலே நடைபெறாது என்பதை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் VBS ஊழியங்கள் இங்கேயும் தொடர்ந்து 11ஆம் தேதியிலிருந்து கீழமாத்தூரிலும் நடைபெற இருப்பதினாலே செவ்வாய்க்கிழமை பெண்கள் ஜெபம் நடைபெறாது என்பதை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கும்போது பெண்கள் செவ்வாய்க்கிழமைகளில் கூடி ஆலயத்தில் ஜெபியுங்கள். வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனை மாலை 6:30 மணிக்கு ஆலயத்தில் நடைபெறும். இந்த ஆராதனையில் நீங்கள் பங்கு பெற அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற சனிக்கிழமை மாதத்தின் 2வது சனிக்கிழமை 9ஆம் தேதி மாதாந்திர உபவாச ஜெபம் ஆலயத்தில் நடைபெறும். இந்த உபவாச ஜெபம் VBS டீச்சர்ஸ் மற்றும் VBS இன்டர்சீனியர் பிள்ளைகளோடு கூட இணைந்து நடைபெறும். ஆகவே உபவாச ஜெபத்தில் திருச்சுவை மக்கள் பங்கு பெறுவதற்கு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மே மாதத்திற்குரிய ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் திருமண முன் ஆலோசனை பயிற்சி மே மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை பசுமலை ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் இருக்கின்ற சிற்றாலயத்தில் நடைபெறும். விண்ணப்ப படிவங்களை என்னிடத்தில் பெற்று நீங்கள் பங்கு பெறுவதற்கு அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இந்த மாதத்திற்குரிய மிஷனரி பயோகிராஃபி ஆலயத்தின் தகவல் பலகையிலே போடப்பட்டிருக்கின்றது. E ஒயிட் அவர்களுடைய வரலாற்றை தகவல் பலகையிலே பார்த்து தெரிந்து கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ்நாடு இறையியல் கல்லூரியிலே மே மாதத்தின் கோடை காலத்தின் இசை பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகின்றது. விண்ணப்ப படிவங்களை நீங்கள் அங்கே பெற்று குருவானவருடைய பரிந்துரையோடு இந்த தமிழ்நாடு இறையியல் கல்லூரியுடைய அந்த இசை பயிற்சியிலே பங்கு பெற விருப்பமுள்ளவர்கள் பங்கு பெறும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் ஆசரிப்பவர்கள் மே 3ஆம் தேதி திருமதி S.J. லியா என்பராணி, திருமதி E. அஸ்வின் கிரேஸ், திருமதி E. ரம்யா தர்ஷனி, திரு V. நிகில், திருமதி J. நித்யா, செல்வி S. சோனிஷா, திரு S. ஜபாஸ் இமானுவேல் ராஜா. மே 4ஆம் தேதி திருமதி J. ஸ்டெல்லா ராய், திரு M. செல்லத்துறை, திருமதி D. ஜென்சி ஜபராணி, திரு Y. ஜெயராஜ், திரு D. பாஸ்டின், செல்வி ஹசிதாரா. மே 5ஆம் தேதி திரு R. பொன்ராஜ், திரு G. ராஜாமணி, திரு J. தாமஸ், திரு D. ராஜதுரை, திருமதி K. கோமதி, திரு J. ஜான் துரைராஜ், திருமதி B. சுவாதி, செல்வி A. ஷேர்லி கிறிஸ்டிலா, திரு R. என்பன் பிரவீன்குமார், டாக்டர் அகஸ்டின் ராஜா அப்பாத்துறை, செல்வன் S. சாம் நிதிஷ். மே 6ஆம் தேதி திருமதி A. பூங்குடி, திருமதி சாரா ஸ்வீட்லின் கிறிஸ்டல்லா, திருமதி J. டெனிட் ஷீலா, திருமதி J. மாலதி பெட்ரிஷியா, திருமதி P. மேர்சி ஷீபா, திருமதி K. கவிதா, திருமதி P. ஷீபா, திருமதி லூயிஸ் வேதமாணிக்கம். மே 7ஆம் தேதி திரு A. டெரிக் ஜோபின் ரயான் சிங், திருமதி P. ராஜம், திரு D. திலக் டேவிட், திரு M. ஜெகதீஷ் கேலப், டாக்டர் P. ஷீலா. மே 8ஆம் தேதி திரு A. ஆனந்தராஜ், திரு P. ராபின்சன், திரு A. ஜான் கிளைவ், திருமதி A. கலைமணி, திரு G. ஜான்சன் துரை சிங், திருமதி J. லீலா டாலி, செல்வி V. தரணி அக்ஷயா, திருமதி R. சில்வியா ராஜன், செல்வன் V. ஜோஷ்வா. மே 9ஆம் தேதி திரு ஃபெலிக்ஸ் கண்ணன், திருமதி S. ஸ்டெல்லா தர்மவதி, செல்வன் W. இமானுவேல் ஜோயல், திரு W. ரவிச்சந்திரன், திரு J. தம்பிராஜ் ஆஸ்பன், திருமதி S. மாலதி, செல்வன் R. அருள் பின்ஸ். திருமண நாள் காண்பவர்கள் மே 3ஆம் தேதி திரு E. தாமஸ் ஞானசேகரன், திருமதி கிறிஸ்டிலா எலிசபெத் தம்பதியினர். மே 6ஆம் தேதி திரு A. E. எஸ்கின் சாமுவேல் கனகராஜன், திருமதி சுகாசினி தம்பதியினர். திரு P. ராஜேந்திர பிரபாகர், திருமதி R. வசந்தா தம்பதியினர். மே 7ஆம் தேதி திரு J. தினகரன், திருமதி ஜீவா எஸ்தர் ராணி தம்பதியினர். மே 8ஆம் தேதி திரு S. ஜான் ஆப்ரஹாம், திருமதி D. ரெபேக்காள் தம்பதியினர். மே 9ஆம் தேதி திரு பான்ஸ் மனோகரன், திருமதி P. ஜோதிமணி தம்பதியினர். திரு S. ஜெய்சிங், திருமதி Y. ரோஸ்லின் ஜெய்சிங் தம்பதியினர். திரு J.D. ராஜ்குமார், திருமதி செல்வ மனோகரி தம்பதியினர். பிறந்த நாள் திருமண நாள் காண்கின்ற திருச்சுவின் பிள்ளைகளை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். ஆண்டவர் இவர்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.
அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை மதுரை ராமநாதபுரம் பேராயம் மேலவாசல் ஆயர்வட்டம் சிஎஸ்ஐ தூய இம்மானுவேல் ஆலய உறுப்பினர்கள் திரு விஜயராஜ் திருமதி டி மலர்விழி தம்பதியினருடைய மகன் செல்வன் வி ஸ்டீஃபன் ஜோசப்ராஜ் என்பவரும், தமிழ் சுவிசேஷ லூத்தரன் திருச்சபை மதுரை தூய மீட்பர் ஆலயத்தின் உறுப்பினர்கள் திரு எபினேசர் ஜேம்ஸ் திருமதி மார்க்ரெட் கிரேஸ் சிலியா என்பவர்களுடைய மகள் செல்வி இ மிரியாம் இவாஞ்சலின் கிஃப்டா என்பவரும் திருமணம் செய்து கொள்ளவிருக்கிறார்கள் என்பதை விளம்பரப்படுத்துகிறேன். இவர்கள் இருவரும் திருமணத்தில் இணைக்கக்கூடாத நியாயமான தடை ஏதேனும் இருக்குமானால் அதை சபையின் ஆயருக்கு எழுத்தின் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. தலைகளை தாழ்த்தி திருமண அறிக்கை படிக்க கேட்ட மணமக்களுக்காக ஜெபம் செய்வோம். குடும்பங்களை இணைத்து ஆசீர்வதிக்கிற அன்பின் ஆண்டவரே, ஸ்டீஃபன் ஜோசப்ராஜ் மிரியாம் இவாஞ்சலின் கிஃப்டா மணமக்களுக்காக ஜெபிக்கிறோம். இவர்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே புதிய குடும்ப வாழ்வை தொடக்க இருக்கிற சூழ்நிலையிலே இவர்களுக்குரிய முதல் அறிக்கையை பலிபீடத்தில் நாங்கள் படித்திருக்கிறோம். ஆண்டவர் இவர்களை குடும்பமாய் இணைப்பதற்கு தேவையான திருச்சபை நியமங்களையும் நாட்டின் சட்டங்களையும் ஆசீர்வாதமாக்கி தாரும். புதிய குடும்ப வாழ்வின் ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு தகுதிப்படுத்தி தாரும். இப்படி கிருபையும் இரக்கமும் அன்பு பிள்ளைகளோடு நிலைத்திருக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கும் வண்ணமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 292வது கீர்த்தனை 292 சரணம் 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 எனக்குள் தயை புரியும் என் பரனே என்ற கீர்த்தனையை நாம் எழுந்து நின்று பாடுகின்ற போது நம்முடைய காணிக்கைகளை நாம் செலுத்துவோம். விடுமுறை வேதாகம பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் காணிக்கை சேகரிக்கின்ற திருப்பணியில் ஈடுபட அன்போடு கூட அழைக்கிறேன். You
ஜெபம் செய்வோம். நம்மையும் நாம் படைத்த காணிக்கைகளையும் ஆண்டவருடைய திருமுன்னிலையிலே அர்ப்பணிப்போம். பரிசுத்த பிதாவே, உமது கிருபாசன தண்டையில் பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உமது அருமையான குமாரனின் இரத்தத்தினால் எங்களுக்கு உண்டு பண்ணினீரே. நாங்கள் அபாத்திரராயினும் அவர் மூலமாக உம்மண்டை வருகிறோம். எங்களையும் எங்கள் அர்ப்பணிப்புகளையும் உம்முடைய திருப்பெயரின் மாட்சிமைக்காக அங்கீகரித்து உபயோகிக்கும்படியாக தாழ்மையோடு வேண்டுதல் செய்கிறோம். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். உமது கரத்திலே வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். தொடர்ந்து செபிப்போம். பிறந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்ற வர்ஷினி 7வது பிறந்த நாளை காண்கின்ற வர்ஷினிக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிறந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்ற டெனிட் சீலா கிறிஸ்டபருக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். பிறந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்ற திருமதி ஸ்டெல்லா ராய் போதரம்மாவுக்காக நன்றி செலுத்துவோம். பிறந்த நாளின் மகிழ்ச்சியை ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கின்ற சாரா ஸ்வீட்லின் கிறிஸ்டல்லாவுக்காக, பிறந்த நாளுக்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற ஷேலி கிறிஸ்டல்லாவுக்காக, பிறந்த நாளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற மெர்சி சீபாவுக்காக, பிறந்த நாளுக்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்ற லிடினுக்காக. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஒரு புதிய ஆண்டை காண்கின்ற போது உம்முடைய பலிபீடத்தில் வந்து உமக்கு நன்றி செலுத்தும்படியான தொடர்ந்து ஜெபிப்போம். முதலாவது லித்தானியா ஜெபத்தை ஏறெடுப்போம். ஒவ்வொரு ஜெபத்திற்கு பிற்பாடும் எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே என்று பாடலாக பாடி முதலாவது லித்தானியா ஜெபத்தை ஏறெடுப்போம். எல்லா மனிதருக்காகவும் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் செய்து தோத்திரங்களையும் செலுத்த வேண்டும் என்று கற்பித்தருளின சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. எங்குமுள்ள திருச்சபைக்கும் தேவரில் உண்மையையும் ஐக்கியமும் ஏக சிந்தையுமுள்ள மனதை இடைவிடாமல் அருள செய்யும். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. உம்முடைய திருநாமத்தை அறிக்கையிடுகிற யாவரும் உமது பரிசுத்த வசனத்தின் சத்தியத்தை குறித்து இசைந்த மனதுள்ளவர்களாயிருந்து தைரியத்தோடும் உண்மையோடும் அதற்கு சாட்சி பகிர அனுகிரகம் செய்யும். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. சகல தேசத்தாரையும் நீதியின் பாதையிலும் சமாதானத்தின் வழியிலும் நடத்தியருளும். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. நாங்களும் மற்ற எல்லா மனிதரும் தேவ பக்தியோடும் சாந்தத்தோடும் ஆளப்படும்படி மனிதருடைய விஷயங்களின் அதிகார வகிப்பவர்களையும் விசேஷமாய் இந்திய குடியரசின் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய உயர் திரௌபதி முர்மு அவர்களுக்காகவும் எங்களை ஆளுகின்றவர்களுக்காகவும் உமது பரிசுத்தமும் சமாதானமும் ஞானத்தால் நடத்தியருளும். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. எல்லா பேராயர்களுக்காகவும் குருக்களுக்காகவும் டீக்கன்களுக்காகவும் விசேஷமாய் தி மோஸ்ட் ரைட் ரெவரன் ரூபன் மார்க் எனும் நமது பிரதம பேராயருக்காகவும் தி ரைட் ரெவரன் ஜெய்சிங் பிரின்ஸ் பிரபாகரன் எனும் நமது பேராயருக்காகவும் தங்கள் நடக்கையினாலும் போதகத்தினாலும் சத்தியமும் ஜீவனும் உள்ள உமது பரிசுத்த வசனத்தை பிரஸ்தாபப்படுத்தி உமது பரிசுத்த சாக்கிரமத்துகளை ஒழுக்கமாயும் சமூகமாயும் கொடுக்க அவர்கள் அனைவருக்கும் உமது கிருபையை அருளச் செய்யும். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. சகல தேசத்தாருக்கும் உள்ள உமது சுவிசேஷம் பரப்பும்படி உழைத்தவரும் யாவரையும் வழிநடத்தி ஆசீர்வதித்து எல்லா கல்வி சாலைகளையும் வித்தியாலயங்களையும் வைத்திய சாலைகளையும் உமது ஆவியானவரால் பிரகாசிப்பித்தருளும். எங்கள் ஜெபத்தை
கேட்டருளும் கர்த்தாவே. உமது பரம ஆதரவினால் நாங்கள் பஞ்சத்தினின்றும் வறுமையினின்றும் காக்கப்பட்டு பூமியின் நற்பலன்களை அதனான காலத்தில் நன்றியறிதலான இருதயத்தோடு அனுபவிக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்தருளும். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. உம்முடைய ஜனங்கள் எல்லாரும், விசேஷமாய் இவ்விடத்தில் கூடி வந்திருக்கிற இந்த சபையாரும் சார்ந்த இருதயத்தோடு தகுந்த வணக்கத்தோடு உமது பரிசுத்த வசனத்தை கேட்டு உட்கொண்டு தங்கள் வாழ்நாளெல்லாம் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் உமக்கு உத்தம ஊழியம் செய்து அவர்களுக்கு உமது பரம கிருபையை கொடுத்தருளும். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. நிலையில்லாத இந்த ஜீவிய காலத்தில் துன்பம், துக்கம், வறுமை, வியாதி முதலான உபத்திரவங்களினால் படுத்தப்படுகிற யாவரையும் உமது தயவினால் தேற்றி ஆதரித்தருளும். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. உம்மிடத்தில் விசுவாசமும் பயபக்தியும் உள்ளவர்களாய் ஜீவித்து போன உமது அடியார் எல்லாருக்காகவும் நாங்கள் உம்மை துதித்து அவர்களோடு கூட நாங்கள் உமது பரம ராஜ்யத்தில் பங்கு பெறும்படி அவர்கள் கட்டிய நல் மாதிரியை பின்பற்ற எங்களுக்கு கிருபை செய்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சகல ஞானத்திற்கும் காரணரே, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னவே எங்கள் அவசியங்கள் உமக்கு தெரியும். நாங்கள் அறியாமல் கேட்கிறோம் என்பது உமக்கு தெரியும். தேவரீர் எங்கள் பலவீனங்களை பார்த்து இறங்கி நாங்கள் எங்கள் அபாத்திரத நிமித்தம் துணிந்து கேட்கக்கூடாதவைகளையும் எங்களை குருட்டுத்தனத்து நிமித்தம் கேட்க தெரியாதவைகளையும் உம்முடைய குமாரன் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களின் நிமித்தம் எங்களுக்கு அனுகிரகம் தருளும். ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் நிலைத்து நிற்பதாக. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வாழோ, கிறிஸ்துவின் திருச்சரீரமல்லோ, பாவமனம் கல்லோ, உலகாய் பகிரப்பட்டதல்லோ, குமாரனின் ஜீவ பாத்தாய் என்று அவருடன் என்றும் பிழைத்திட கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. அப்பம் பிட்குதல் பகுதிக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். இதோ சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமுமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். அவருடைய கூடாரத்திலே ஆண்டு பிள்ளைகளை
சமாதான வாழ்த்துக்களை அருகாமல் இருக்கிறோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் நிலைத்து நிற்பதாக. ஜெபம் பண்ண கடவோம். முழங்கால் படியிட்டவர்களாய் பிரசன்ன ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே, உத்தம பிரதான ஆசாரியரே, நீருமது சீஷர்கள் மத்தியில் பிரசன்னமாய்ந்தது போலவே எங்கள் மத்தியிலும் பிரசன்னமாகி அப்பத்தை பிற்கையில் எங்களுக்கு வெளிப்படுத்தியறலும். நீரே பிதாவோடும் பரிசுத்தாவியோடும் சதா காலமும் ஒரே கடவுளாக ஜீவித்த அரசாளுகிறீர். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு தோத்திரம் செலுத்த கடவோம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, நாங்கள் காலத்தில் விடத்தில் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற தகுதி நீதி எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிர்வாணங்களையும் பூமி இவைகள் எல்லாவற்றையும் படைத்தீர். மனிதனையும் உமது சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுந்த போது புது படைப்பின் முதற் பலனாக நீர் அவனை மீட்டு கொண்டீர். தூதரோடும் பிரதான தூதரோடும் பரம சபையாய் தொடும் நாங்கள் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து படுத்தி சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதமானவராகிய தேவரீருக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதல் உருக்கமாய் அன்பு கூர்ந்து ஒரே பேரான மைந்தனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக அர்ப்பணித்து அனைத்துலகத்தின் பாவங்கள் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் பொந்தமான பலியும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை இன்றைக்கு நினைப்பூட்டு நினைவை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த நற்செய்தியில் கட்டளையிட்டருளினாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று இரவிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக நேருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமென். கர்த்தாவே, உமது மரணத்தில் நினைவு கூறுகிறோம், உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறோம், திரும்ப வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய ஆண்டு வறுமையான பாடுகளை மரணத்தையும் மைமையான உயிர்த்தெழுதலை பரம நினைவு கூர்ந்து உமது அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் திரும்ப வருமளவும் அவர் நினைவு கூர்ந்து இதை செய்கிறோம். அவர் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் தேவனே, துதிக்கிறோம்,
புகழுகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிறப்பம் கிறிஸ்துவின் சரித்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவின் ரத்தத்தின் ஐக்கியமாயும் இருக்கும்படி எங்களையும் நீரே இந்த அப்பத்தையும் திராட்சை பரிசுத்தாவியால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாக்கி அவருக்குள் எல்லாவற்றையும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற அனைத்து ஆற்றலும் பொருந்தின தந்தையாகிய உமக்கு அவர் வழியாய் சகல கனமும் ஆட்சிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமீன். நம்ம இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவர் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு சொல்லுவோம். பரமண்டலங்கள் இருக்கிற நாவே அமைதியாக ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நம்மை தாழ்த்துவோம். நாம் தகுதியற்றவர்கள் என்பதை ஆண்டவர் முன்குறித்து நம்மை அழைத்திருக்கின்றார். நம்மை குற்றப்படுத்துகிறவராக அல்ல, நம்மை குணமாக்குகின்றவராக தன்னுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நமக்கு தந்திருக்கிறார். பலிபீடத்தில் வந்து முழங்கால் படியிடுகின்ற போது நீ என்னில் அன்பாயிருக்கிறாயா என்ற கேள்வியை ஆண்டவர் நம்மிடத்தில் எழுப்புகின்ற போது அதற்கு பதில் சொல்ல திராணியுள்ளவர்களாய் பலிபீடத்தில் அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்தும் வண்ணமாக தாழ்மையின் மன்றாட்டை இணைந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, சுயநீதியை நம்பி நம் பந்தியில் சேர துணியாமல் எங்கள் பாவங்களை சரீரமாத்மா சுத்தமாகி எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் கருத்துள்ள வாசனை ஏற்றுமாய் அவர் சரீரத்தை குறித்து அவர் இடத்துக்கு காரணமாக திருப்பி. நாம் பிற்கிறப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு கூட்டியே எங்களுக்கு கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமுமாகிய சாகரமத்தை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கிடப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத திருசரீரமும் இரத்தமுமாகிய ஞான ஆகாரத்தால் எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு அளவிடாத இந்த நன்மைக்காகவும் உம்மை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்ய தகுந்த ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மைக்காகவும் பரிபூர்ண சித்தமும் என்னதென்று எங்கள் மனத்தில் மறுபடியும் கடைசியில் நாங்கள் உமது பரிசுத்தமான அனைவரோடும் உமது நித்திய ராஜ்யத்தில் இவ்வுலகிலும் கீழ்ப்படிந்து நடக்க எங்கள் கிருபை செய்தலும் உம்மோடும் பரிசுத்தாவிலும் ஒரே கடவுளாக சதா காலமும் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும். தொடர்ந்து ஜெபிப்போம். நாளை தினத்திலே வெளியிடப்பட இருக்கிறதான தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகளுக்காக ஜெபம் செய்வோம். ஆண்டவர் நல்ல தலைவர்களை நமக்கு தரும்படியாக தமிழகம் பாதுகாப்பான சூழ்நிலையிலே அமையத்தக்கதாக ஆண்டவருடைய கரம் நாளை தினத்தில் நடைபெறுகின்ற அனைத்து நிகழ்வுகளையும் ஆசீர்வதிக்கத்தக்கதாக இந்திய கிறிஸ்தவர்களாய் நம்முடைய குடியுரிமை நிறைவேற்றின நாம் இந்த பாரத்தோடு கூட கிறிஸ்தவர்களுக்குரிய பாதுகாப்பு, கிறிஸ்தவர்களுடைய வழிபாட்டு சூழ்நிலைகளுக்குரிய நிறைவான நன்மைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கேற்ற தலைவர்களை ஆண்டவர் நமக்கு தரும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். நடைபெற்று வருகின்ற விடுமுறை வேதாகம் பள்ளி ஊழியத்திற்காக ஜெபிப்போம். அநேக பிற சமய பிள்ளைகள் நம்முடைய ஆலயத்திற்கு வந்து செல்கிறார்கள். ஆண்டவருடைய கரம் அவர்களை இரட்சிப்பின் சந்தோஷத்திற்குள்ளாக வழிநடத்தும்படியாய் ஜெபிப்போம். கோடை காலத்தின் வெப்பம் நம்முடைய உடலில் பலவீனம் ஏற்படுத்தாதவாறு ஆண்டவருடைய பாதுகாவல் நம்மோடு இருக்க
நேற்றைய தினத்தில் நாம் பெற்றுக்கொண்ட மழையைப் போல இந்த கோடை மழையின் சூழ்நிலை இந்த வெப்பத்தை தணித்து குளிர்ச்சியை உருவாக்கத்தக்கதாக நம்முடைய உடல்களிலே எந்த பலவீனமோ சுகவீனமோ சோர்வுகளோ அணுகாதபடி கர்த்தருடைய பாதுகாவல் நம்மோடு இருக்கும்படியாய் செபிப்போம். சுகவீனமாய் பலவீனமாய் வியாதிப்பட்டு மருத்துவமனையிலையும் வீடுகளிலையும் இருக்கின்றவர்கள் பரிபூர்ண சுகத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த இந்த பலிபீடத்தில் வந்த ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க ஆண்டவர் சுகம் தரும் தெய்வமாய் வழிநடத்தும்படியாக ஜெபிப்போம். நம்முடைய ஜெபங்களை நம்முடைய மன்றாட்டுக்களை அங்கீகரிக்கிற ஆண்டவருடைய கரத்தில் நாம் நம்மை முழுமையாய் அர்ப்பணிப்போம். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்களோடு இருந்து எங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்ற அருள் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியே கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களோட இருந்து என்னென்றைக்கும் உங்களில் நிலைத்திருக்க கடவது. வழிபாட்டின் நிறைவு பவனி பாடலாக 377வது கீர்த்தனை அனுக்கிரக வார்த்தையோடு இப்போது அடியாரை அனுப்புமையா என்ற கீர்த்தனையை பாடி வழிபாட்டை நிறைவு செய்வோம். வார்த்தையோடே இப்போதடியாரை அனுப்புமையா மனமதில் தயவுறும் மகத்துவ பரனே வந்தனம் உமக்காமே. மனமதில் தயவுறும் மகத்துவ பரனே வந்தனம் உமக்காமே. திருநாமமது கேட்ட நீர்மனமாமொழிகள் சந்தனமயமதரமிக பலனடித்திட சுவாமியின் அருள் புரிவார். சந்தனமயமதரமிக பலனடித்திட சுவாமியின் அருள் புரிவார். ஸ்தோத்திரம் புகழ் மகிமை கீர்த்தி துதிகணம் தினமுமக்கே. ஆத்திரமே அரிசோமித பரனே பாதசரணாமே. ஆத்திரமே அதிசோபித பரனே பாதசரணாமே. நீ என்னை நேசிக்கிறாயா என்ற கேள்வியோடு பேதுருவை திருச்சபையின் தலைவராய் உருவாக்கின எங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் திருச்சபையின் பெரிய உக்ரானத்துவத்தை எங்களுடைய கரங்களிலே நீர் தருகின்றீர். உம்முடைய பலிபீடத்திலே உம்முடைய அமர்ந்த மெல்லிய சத்தம் எங்களோடு துணித்தது. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் என்கின்ற ஒப்படைப்பின் உணர்வோடு கூட உம்முடைய சாக்கிரமத்தை பெற்றுக்கொள்ளவர்களாய் இந்த உலகத்திற்குள்ளாய் புறப்பட்டு செல்கிறோம். பேதுருவை வழிநடத்தின ஆண்டவர், பேதுருவை பயன்படுத்தின ஆண்டவர், எங்களையும் பலப்படுத்தி வழிநடத்தி பயன்படுத்துவீராக. திருக்கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு செல்ல கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். ஆமென். மேல போறியா?